ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நம்ம சென்னையில கெரியரை சேவ் பண்ணக்கூடிய ஒரு காலேஜான ஸ்ரீ சாய்ராம் இன்ஜினியரிங் காலேஜ் பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இந்த வீடியோ இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இந்த மாதிரி இன்ஜினியரிங் சம்பந்தப்பட்ட வீடியோ மிஸ் பண்ணாம பார்க்க பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். சாய்ராம் இன்ஜினியரிங் காலேஜோட கேம்பஸ் லைஃப் எப்படி இருக்கும், ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன மாதிரியான ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே கொடுக்குறாங்க, அங்க என்ன மாதிரியான கோர்ஸ் ஆஃபர் பண்ணிருக்காங்க, அந்த கோர்ஸ்க்கான ஃபீஸ் டீடைல்ஸ் என்ன, ஃபேக்கல்டி அரேஞ்ச்மெண்ட் என்ன மாதிரி பண்ணிருக்காங்க, பிளேஸ்மெண்ட்க்கு என்ன மாதிரி எம்என்சி கம்பெனிஸ் எல்லாம் வந்துட்டு இருக்காங்க, டிஎன்ஏ 2025ல ரவுண்ட் வைஸ் சீட் ஃபில்லிங் அண்ட் சீட் மேட்ரிக்ஸ் எப்படி நடந்தது, க்ளோசிங் கட் ஆஃப் 2025ல என்ன, இந்த வருஷம் 2026ல எக்ஸ்பெக்ட் கட் ஆஃப் என்னவா இருக்குங்கிற ஃபுல் கம்ப்ளீட் ரிவ்யூ இந்த வீடியோல பார்க்கலாம். வாங்க கேம்பஸ் லைஃப் பார்க்கலாம். இந்த காலேஜ் வந்து எஸ்டாப்லிஷ் ஆன இயர் 1995. ரொம்ப பழமையான காலேஜ் தான். இன்னைக்கு வரைக்கும் இன்ஜினியரிங்ல ஒரு ஸ்டாண்டர்டை மெயின்டைன் பண்ணிட்டு சக்சஸ்ஃபுல்லா இருக்க ஒரு இன்ஜினியரிங் காலேஜ்னே சொல்லலாம். இன்ஸ்டிடியூஷன் டைப் வந்து பாத்தீங்கன்னா அட்டானமஸ். கேம்பஸ் சைஸ் 300 ஏக்கர்ஸ்ல ஸ்ப்ரெட் ஆயிருக்கக்கூடிய ஒரு கிரீன் ஏரியான கேம்பஸ்னே சொல்லலாம். லொகேஷன் சாய்லியோ நகர், வெஸ்ட் தாம்பரத்துல உங்களுக்கு லொகேட் ஆயிருக்கு. ஸ்ரீ சாய்ராம் இன்ஜினியரிங் காலேஜ் நீங்க கவுன்சிலிங்ல செலக்ட் பண்ணக்கூடிய டிஎன்ஏ கோட் 1419. அப்ளிகேஷன் அண்ணா யூனிவர்சிட்டி சென்னை வச்சிருக்காங்க. உங்களுக்கு வந்து எஜுகேஷன்ல எந்த விதமான காம்ப்ரமைஸ் இவங்க பண்ணிக்காதனால அக்ரிடேஷன் வந்து பாத்தீங்கன்னா NACல A+ கிரேடும், NBA பாத்தீங்கன்னா மேஜர் கோர்ஸ் ஆன சிஎஸ்சி, இசிஇ, EEE, ஐடி, மெக் இது எல்லாமே NBA அக்ரிடேஷன் வச்சிருக்காங்க. இந்த காலேஜ்ல வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன மாதிரியான ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் கொடுக்குறாங்கன்னு பார்க்கலாம். 300 ஏக்கர்ஸ்ல ஸ்ப்ரெட் ஆயிருக்கக்கூடிய ஒரு கிரீன் கேம்பஸ்னே சொல்லலாம். எவ்ரி கிளாஸ் ரூம்ல மல்டிமீடியா ப்ரொஜெக்டர் கொண்ட ஒரு ஸ்மார்ட் கிளாஸ் ரூம்ஸ் தான் வச்சிருக்காங்க. 15 செமினார் ஹால்ஸ் வச்சிருக்காங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டெக்னிக்கல் பிரசன்டேஷன் ஆகட்டும், ஒர்க் ஷாப் ஆகட்டும், இல்ல ஏதாவது கெஸ்ட் லெக்சர் ஆகட்டும், டிபார்ட்மெண்ட் வைஸாவே உங்களுக்கு செமினார் ஹால்ஸும் இருக்கு. கம்ப்யூட்டர் சென்டரும் வந்து பாத்தீங்கன்னா ஏர் கண்டிஷனர்டா உங்களுக்கு இருக்கு. 110 ஸ்பெஷலைஸ்டு லேபரட்டரிஸ் வச்சிருக்காங்க. ஒவ்வொரு லேபரட்டரிஸ் கரண்ட் இண்டஸ்ட்ரிக்கு ஏத்த மாதிரி வெல் எக்யூப்டாவே இருக்கும்னு சொல்லலாம். டூல்ஸ் எல்லாமே ஃபிங்கர் டிப்ல உங்களுக்கு வச்சிருப்பாங்க. இந்த காலேஜ்ல ஒரு ஸ்பெஷல் சொன்னாங்கன்னா இனோவேஷன் லேப் அண்ட் இன்குபேஷன் சென்டர் சொல்லலாம். உங்களோட ஸ்டார்ட் அப் ஐடியா ஆகட்டும், நீங்க ஏதாவது ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும், அதுக்கான ஒரு ஐடியாஸ் வச்சிருக்கீங்கன்னா இந்த இனோவேஷன் லேப் மூலமா அதை ப்ராஜெக்டா பண்ணி நீங்க இங்கேயே டெவலப் பண்ணி ஆண்டர்பிரனராகவும் ஆகிறதுக்கு காலேஜ்லயே உங்க ரிசர்ச் சென்டரும் வச்சிருக்காங்க. சோ இது மூலமாவே உங்களோட கிரியேட்டிவிட்டி ஐடியாஸ் வந்து நீங்க டெவலப் பண்ணிக்கலாம். பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் செப்பரேட்டான ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் வச்சிருக்காங்க. இது ஏசி அண்ட் நான் ஏசில இருக்கு. நீங்க செப்பரேட்டாவும் இருந்துக்கலாம், இல்ல 2-3 ஷேரிங்ஸ்ல இருந்துக்கலாம். 24/7 உங்களுக்கு வந்து வைஃபை ஃபெசிலிட்டி, செக்யூரிட்டி ஃபெசிலிட்டிஸ், வாட்டர் ஹீட்டர் இந்த மாதிரி எல்லாமே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஹாஸ்டல்ல ப்ரொவைட் பண்றாங்க. மெஸ்லயும் உங்களுக்கு வந்து ஃபுட் வந்து பாத்தீங்கன்னா ஹைஜீனாவும் குட் குவாலிட்டிலயும் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. உங்களோட பாடியை வந்து மெயின்டைன் பண்றது வெல் எக்யூப்டு ஜிம்மும் இருக்கு. பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ்க்கு வந்து செப்பரேட்டாவே இருக்குன்னு சொல்லலாம். இன்டோர் கேம்ஸ்ல வந்து டேபிள் டென்னிஸ், கேரம், செஸ் இதெல்லாமே இருக்கு. மட்டும் இல்லாம வாலிபால், ஃபுட்பால் கோர்ட் இந்த மாதிரி நிறைய இருக்கு. ஸ்போர்ட்ஸ் மீட்டப்பும் இருக்கு. நீங்க ஒரு அத்லெட்டிக்கா இருந்தீங்கன்னா உங்களோட டேலண்ட ஷோகேஸ் பண்றதுக்கு இந்த ஸ்போர்ட்ஸ் மீட் வந்து அரேஞ்ச்மெண்ட் பண்ணிருக்காங்க. அப்புறம் 24/7 வந்து கேம்பஸ்லயே உங்களுக்கு ஏடிஎம் ஃபெசிலிட்டிஸ் இருக்கு. உங்களுக்கு ஏதாவது ஸ்நாக்ஸ் இல்ல ஏதாவது திங்ஸ் வாங்கணும்னா கன்வீனியன்ஸ் ஸ்டோர்ஸ் இங்கே இருக்கு. மினி ஸ்விம்மிங் பூல் வந்து ஹாஸ்டல்லே கொடுக்குறாங்க. போர் அடிக்காம இருக்க டெலிவிஷன், நியூஸ் பேப்பர்ஸ் இதெல்லாமே ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க ஹாஸ்டல்ஸ்ல. ஸ்ரீ சாய்ராம் காலேஜோட கோர்ஸ் ஆஃபர் டீடைல்ஸ் பார்க்கலாம். இதுல வந்து பிடெக்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 15 கோர்ஸ் இருக்கு. உங்களுக்கு பிஜில பாத்தீங்கன்னா எம்இ, எம்டெக், எம்பிஏ, எம்சிஏல வந்து 11 கோர்சஸ் வந்து இருக்கு. ஏடிஎஸ், இசிஇ, EEE, இஎன்டி, மெக்கானிக்கல் அண்ட் சிஎஸ்சில வந்து பாத்தீங்கன்னா ஐஓடி, சைபர் செக்யூரிட்டி, ஏஎம்எல் எல்லாமே இருக்கு. ஃபேக்கல்டிஸ் இருக்காங்க அப்படிங்கிற டீடைல்ஸ் பார்க்கலாம். 450+ ஃபேக்கல்டிஸ் இருக்காங்க. இவங்க எல்லாருமே வெல் ட்ரைன்ட், வெல் எஜுகேட்டட் பீப்பிள்ஸ் தான். எம்இ, எம்டெக் அண்ட் பிஹெச்டி, எம்ஃபில் முடிச்சு அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர் அண்ட் ப்ரொஃபசரா இங்க வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. பிளேஸ்மெண்ட்ல வந்து உங்களுக்கு ட்ரைனிங் செல்ஸ் 3rd இயர்ல இருந்தே ஸ்டார்ட் பண்றாங்க. 80% ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு வந்து 3rd இயர்ல இருந்தே பாத்தீங்கன்னா இன்டர்ன்ஷிப் வாங்கிட்டு இருக்காங்க. நான் ட்ரைனிங் செல்ஸ்ல டீன் மெயின் ஆபீசரா அவர் தான் இருக்கிறாரு. ஸ்ட்ரீமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுக்கிறது இவர் பிளேஸ்மென்ட்க்கு தான். பிளேஸ்மெண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ஜிஆர்இ, டிஓஇஎஃப்எல், ஐடிஎல்ஸ், கேட், யூபிஎஸ்சி இதுமே இங்க ட்ரைன் பண்ணிட்டு இருக்காங்க. ட்ரைனிங்ல லாங்குவேஜும் சொல்லி தந்துட்டு இருக்காங்க. ஜெர்மன் அண்ட் ஜாப்பனீஸ் லாங்குவேஜும் வந்து உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. அதுக்கான சர்டிபிகேட் IELTS சர்டிபிகேட்ஸ் வாங்குனீங்கன்னா ஃபாரின்ஸ்ல நீங்க போய் ஒர்க் பண்ண முடியும். சோ அதுக்காக இங்க ட்ரைன் பண்ணிட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம். பிளேஸ்மெண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா சாஃப்ட் ஸ்கில் ஆகட்டும், மோக் டெஸ்ட் ஆகட்டும், இன்டர்வியூ ஆகட்டும் எல்லாத்துக்குமே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா உங்களுக்கு வந்து ட்ரைன் பண்ணிட்டு இருக்காங்க. சோ இந்த காலேஜ்ல படிச்சீங்கன்னா உங்களுக்கு 100% பிளேஸ்மெண்ட் கிடைக்குங்கிறதுல எந்த ஒரு டவுட்டும் தேவையில்லை. மாதிரி கம்பெனிஸ் எல்லாம் வந்துட்டு இருக்காங்கன்னு பார்ப்போம். டாப் MNC கம்பெனிஸ் தான். TCS, Infosys, Cognizant டாப் MNC கம்பெனி தான் வந்துட்டு இருக்காங்க. மொத்தமா உங்களுக்கு 280+ கம்பெனிஸ் வந்துட்டு இருக்காங்க. உங்களுக்கு ஆவரேஜா ஆனுவல் இயர்ல 90% வந்து பாத்தீங்கன்னா பிளேஸ்மெண்ட் பர்சன்டேஜ் வச்சிருக்காங்க. சில ஐடி டிபார்ட்மெண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா 98% வச்சிருக்காங்க. ஆவரேஜ் salary 6.5 LPA, ஹையஸ்ட் salary வந்து பாத்தீங்கன்னா 42 LPA வரைக்கும் வச்சிருக்காங்க. டாப் MNC கம்பெனில நல்ல பேக்கேஜ்ல ஒர்க் பண்ணனும்னா
ஸ்ரீ சாய்ராம் இன்ஜினியரிங் காலேஜ் உங்களுக்கு ஒரு பெஸ்ட் சாய்ஸ்னே சொல்லலாம். TNE 2025 ரவுண்ட் வைஸ் சீட் ஃபில்லிங் அண்ட் சீட் மேட்ரிக்ஸ் எப்படி நடந்திருக்குன்னு பார்க்கலாம். இந்த காலேஜை கவுன்சிலிங்ல செலக்ட் பண்ண நீங்க கவுன்சிலிங் கோட் வந்து பாத்தீங்கன்னா 1419. இந்த காலேஜ்ல டோட்டலா உங்களுக்கு 1970 சீட் அலோகேஷன் பண்ணிருக்காங்க. ஸ்பெஷல் ரிசர்வேஷன்ல 3 சீட் ஃபில் ஆயிருக்கு. ரவுண்ட் 1ல வந்து பாத்தீங்கன்னா 982 சீட் ஃபில் ஆயிருக்கு. ரவுண்ட் 2ல 869 சீட் ஃபில் ஆயிருக்கு. ரவுண்ட் 3ல 47 சீட் ஃபில் ஆயிருக்கு. டோட்டலா ரவுண்ட் 1, ரவுண்ட் 2, ரவுண்ட் 3 பேஸ் பண்ணி உங்களுக்கு 1901 சீட் வந்து ஃபில் ஆயிருக்கு. பர்சன்டேஜ் வந்து பாத்தீங்கன்னா 96.5% வச்சிருக்காங்க. மேக்ஸிமம் ரவுண்ட் 1, ரவுண்ட் 2லயே வந்து இங்க நிறைய கோர்ஸ் வந்து ஃபில் ஆயிருக்கும். கட் ஆஃப் 200 to 179ல ரவுண்ட் 1ல ஃபில் ஆயிருக்கும். அதே ரவுண்ட் 2ல வந்து பாத்தீங்கன்னா 178 to 143 கட் ஆஃப்லயே ஃபில் ஆயிருக்கும். ஏன்னா ரவுண்ட் 1, ரவுண்ட் 2லயே ஃபில் ஆகுறதுனால உங்களோட கட் ஆஃப் ரொம்ப ஹையாவே இருக்கும்னு சொல்லலாம். 69 சீட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ரிமைனிங் இருக்கு. இதுவே சப்ளிமெண்டரி கவுன்சிலிங்ல உங்களுக்கு ஃபில் ஆயிடும். ஸ்ரீ சாய்ராம் இன்ஜினியரிங் காலேஜ் TNE 2025 க்ளோசிங் கட் ஆஃப் என்னன்னு பார்க்கலாம் வாங்க. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் OC 182, BC 178, BCM 175, MBC 176, SC 154, SCA 104, ST 127 க்ளோசிங் ஆயிருக்கு. CSE ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மிஷின் லேர்னிங் OC 183, BC 178, BCM 174, MBC 176, SC 149, SCA 85, ST 127 க்ளோசிங் ஆயிருக்கு. கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் பிசினஸ் சிஸ்டம் OC 180, BC 177, BCM 176, MBC 174, SC 148, SC ST categories not allotted. சிவில் இன்ஜினியரிங் OC 176, BC 166, BCM 171, MBC 159, SC 164, SC ST categories not allotted. Computer science and engineering IoT OC 179, BC 176, BCM 175, MBC 173, SC 149, SCA not allotted, ST 123. MTech CSE integrated 5 years course OC 180, BC 176, BCM 174, MBC 173, SC 152, SC ST categories not allotted. Computer science and engineering OC 145, BC 149, BCM 157, MBC 150, SC 145, SCA 88, ST 127 க்ளோசிங் ஆயிருக்கு. எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் OC 182, BC 178, BCM 173, MBC 175, SC 150, SCA 106, ST 169 க்ளோசிங் ஆயிருக்கு. எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் OC 176, BC 172, BCM 166, MBC 168, SC 143, SCA நாட் அலாட்டட், ST 124 க்ளோசிங் ஆயிருக்கு. எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியரிங் OC 173, BC 169, BCM 171, MBC 163, SC 141, SCA நாட் அலாட்டட், ST 124 க்ளோசிங் ஆயிருக்கு. மெக்கட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் OC 172, BC 168, BCM 168, MBC 165, SC 138, SCA ST categories not allotted. இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி OC 181, BC 177, BCM 176, MBC 175, SC 149, SCA not allotted, ST 120 க்ளோஸ் ஆயிருக்கு. மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் OC 171, BC 165, BCM 160, MBC 160, SC 141, SCA and ST not allotted. Computer and communication engineering OC 180, BC 176, BCM 173, MBC 173, SC 147, SCA ST categories not allotted. CSE cyber security OC 180, BC 177, BCM 176, MBC 176, SC 150, SC 117, ST not allotted. இந்த வருஷம் 2026ல இந்த காலேஜ்ல எக்ஸ்பெக்ட் கட் ஆஃப் என்னவா இருக்கும்னு தெரிஞ்சுக்க ஆசைப்படுறீங்களா? TNE 2026 கவுன்சிலிங்க்கு நீங்க ரெடி ஆயிட்டு இருக்க ஸ்டூடெண்ட்ஸா? அப்ப ஃபர்ஸ்ட் சில விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம். போன வருஷம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பண்ண மிஸ்டேக்ஸ் என்னன்னா ராங் சாய்ஸ் ஃபில்லிங், லேக் ஆஃப் கிளாரிட்டி, நோ ப்ராப்பர் கைடன்ஸ். அவங்களோட கட் ஆஃப்க்கு நிறைய நல்ல நல்ல காலேஜஸ் எல்லாம் கிடைச்சிருக்கும். பட் அதை பத்தின நாலேஜ் இல்லாதனால ஒரு சின்ன காலேஜ் செலக்ட் பண்ணிருக்கலாம். ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் அதிகமா இருக்கிற ஒரு காலேஜ் செலக்ட் பண்ணிக்கலாம். ப்ராப்பர் கைடன்ஸ் வந்து இல்லாம இருந்திருக்கலாம். இதை எல்லாத்தையும் நீங்க தவிர்க்கணும்னு ஆசைப்படுறீங்கன்னா இந்த வருஷம் உங்களோட கட் ஆஃப் மார்க் என்ன, உங்களோட கம்யூனிட்டி டீடைல்ஸ் ஷேர் பண்ணீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் வைஸா உங்களுக்கு என்னென்ன காலேஜ் வருது, அதற்கான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் என்ன அப்படிங்கிற டீடைல்ஸ் எல்லாமே நம்ம ப்ராப்பர் கைடன்ஸா கொடுப்போம். இந்த கைடன்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஸ்கிரீன்ல தெரியற நம்பரை கான்டாக்ட் பண்ணலாம். இல்லைன்னா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்திருக்கோம், கூகுள் ஃபார்மும் நீங்க ஃபில் பண்ணி அனுப்பலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இந்த மாதிரி இன்ஜினியரிங் சம்பந்தப்பட்ட வீடியோவை மிஸ் பண்ணாம பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.